We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. இந்த சீசன்ல ஃபாஸ்ட் bowlersக்கு எதிராக ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஐபிஎல் டீம்ஸ்ல பஞ்சாப் கிங்ஸ் முதல் இடத்துல இருக்காங்க. பட் இந்த மேட்ச் பார்த்தோம்னா டே கேமா இருக்கு. ஆல்ரெடி இதே அருண் ஜெட்லி ஸ்டேடியத்துல இந்த சீசன்ல ஒரு டே கேம் நடந்தது. அந்த போட்டிக்கான பிச் கண்டிஷன் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபிளாட் ட்ராக்கா இல்ல, பால் கொஞ்சம் நின்று வந்துச்சு. அதே போல ஒரு பிச் கண்டிஷன் இந்த மேட்சுக்கும் இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அது பஞ்சாப் கிங்ஸ் பேட்டர்ஸை டெஸ்ட் பண்ணும். ஆப்போனன்ட் டீம்ல பாத்தீங்கன்னாலும் குவாலிட்டியான ஸ்லோ பால் வேரியேஷன் பவுலர்ஸ் இருக்காங்க. இங்கிடி இருக்காரு, முகேஷ் குமார் இருக்காரு. அது போக குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, குல்தீப் யாதவ் அண்ட் அக்சர் பட்டேல். இதையெல்லாம் சமாளிச்சு அகைன் ஒரு டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் கொடுப்பாங்களா, இல்ல ஆல்ரெடி இதே கிரவுண்ட்ல டே மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு கொடுத்த சர்ப்ரைஸை மறுபடியும் பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் கொடுப்பாங்களா? டீடைலா ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு தி ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோல டெல்லி கேபிட்டல்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ் ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 35 ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 25th ஏப்ரல் சாட்டர்டே மதியம் 3:30க்கு ஆரம்பிக்க போகுது அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லியில. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ வீடியோ தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோல வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிருக்கோம். நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும், ஷேர் ஆகட்டும், கண்டிப்பா என்ன வந்து மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளா இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனல்ல இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்தான ஸ்டாட்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு மேட்சுக்கான ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் எல்லாமே நாங்க தான் ஷேர் பண்ணுவோம். அது போக ஃபைனல் அப்டேட்ஸும் அங்கதான் இருக்கும். ஸோ மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட்வெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 34 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 17-16 பஞ்சாப் கிங்ஸ் ஸ்லைட்டா லீட் பண்றாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸா பார்க்கும்போது 4 தடவை மோதி இருக்காங்க. ரெண்டு டீமுமே ஈக்குவலா ஜெயிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னாலும் அவங்க பிளே பண்ண 12 மேட்சஸ்ல ரெண்டு டீமுமே ஈக்குவலா ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா டிசி டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல இதுவரை 91 T20 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. 39 மேட்சஸ்ல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் சுமாரா தான் இருக்கு. இதுவே பஞ்சாப் கிங்ஸ் இங்க பிளே பண்ண 12 மேட்சஸ்ல 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 6 மேட்சஸ்ல டிஃபீட் ஆயிருக்காங்க. வின் ரெக்கார்ட் டீசென்டா இருக்கு. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல கூடிய பிச் கண்டிஷன் ஜெனரலா பார்த்தோம்னா பேட்டிங்க்கு சாதகமா இருக்கும். லாஸ்ட் 3 இயர்ஸா பார்த்தோம்னா இங்க 3 டே மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ரெண்டு மேட்ச்ல ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் 200 கிராஸ் பண்ணிருக்காங்க. அதிகபட்சமா டிசி டீம் 257 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. பட் ரீசெண்ட் டைம்ல டெல்லி பிச் பார்த்தோம்னா நிறைய மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு. இந்த சீசன்ல நடந்த ஒரு டே மேட்ச்ல பார்க்கும்போது பால் கொஞ்சம் நின்று வந்துச்சு. அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேட்டிங்க்கு சாதகமா இல்லை. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அதே போல ஒரு பிச் கண்டிஷன் இந்த மேட்சுக்கும் நாம எதிர்பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ESPN கிரிக்கெட் இன்ஃபோல எந்த பிச்சில் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டாஸ் ட்ரெண்ட் டே மேட்ச்சில் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஒரு சர்டன் பேட்டர்ன் இல்லை. அந்த 3 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் டாஸ் வின் பண்ண கேப்டன் பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச்சில் பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் சூஸ் பண்ணி அந்த போட்டிலையும் வின்னும் பண்ணியிருக்காங்க பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம். நெக்ஸ்ட் வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் 3 இயர்ஸா பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல 3 டே மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் 2 போட்டியிலும், செகண்டா பேட் பண்ண டீம் ஒரு போட்டியிலும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 206 செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 175 இருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் இங்க 231 இருக்கு. பேட்டிங் ஆவரேஜ் 32.7 இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு இங்க. அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இந்த மூணுமே பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல லாஸ்ட் 3 இயர்ஸா நடந்த 3 டே மேட்சஸோடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பவும் இந்த போட்டியில பிளே பண்ணக்கூடிய ரெண்டு டீமோட டீம் ஸ்ட்ரென்த் கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ் ஆகட்டும், மிடில் ஓவர்ஸ் ஆகட்டும், ரெண்டுத்துலையுமே கிட்டத்தட்ட 10 ரீச் பண்ணுது. இது பார்த்தோம்னா 3 மேட்சோடைய சாம்பிள் தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாட்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து டீம் எடுத்துக்கலாம். ஒருவேளை ஃபுல்லா ஃபிளாட் ட்ராக்கா இருக்கு அப்படிங்கும் போது லாஸ்ட் 2 இயர்ஸா எப்படி பிஹேவ் ஆச்சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஸோ அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி டீமை மேக் பண்ணலாம். ஒருவேளை இந்த சீசன் நடந்த முதல் டே மேட்ச் மாதிரியே இருந்துச்சு அப்படிங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீமை செட் பண்ணலாம்.
விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமா விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 2.3 இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல அந்த அளவுக்கு விழுகல. அதாவது ஓவராலா பார்க்கும்போது விழுகல. பட் இந்த சீசன் நடந்த முதல் போட்டியில பார்த்தோம்னா 2 விக்கெட் விழுந்துச்சு. முகேஷ் குமார் ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருந்தாரு. அந்த பிட்ச் கண்டிஷனுக்கு ஏத்த மாரி பவுல் பண்ணியிருந்தாரு. ஸோ அதே போல ஒரு குவாலிட்டியான பவுலர். அந்த பிட்ச் கண்டிஷனுக்கு ஏத்த மாரி பவுல் பண்ணாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா விக்கெட்ஸ் விழுகலாம். பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபிளாட் ட்ராக்கா இருக்கு அப்படிங்கும்போது விழுகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இது எல்லாமே லேட்டஸ்ட் பிட்ச் கண்டிஷனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ்ல மட்டும் பேட்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ் ஆகட்டும், டெத் ஓவர்ஸ் ஆகட்டும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்க சுமார் தான். விக்கெட்ஸ்ல பார்க்கும்போது பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லயுமே அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. இந்த சீசன்ல ஆகட்டும் அதே போல லாஸ்ட் 2 சீசன்லயும் பவர் பிளே ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. பட் அந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த சீசன்ல பவர் பிளே ஓவர்ஸ்ல விழுந்த விக்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த பிட்ச் கண்டிஷனை சார்ந்து எடுத்தது. பட் லாஸ்ட் 2 இயர்ஸா நடந்த போட்டிகள்ல விழுந்த விக்கெட்ஸ் பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர்னால தான். ஏன்னா 230 240 டார்கெட்லாம் வந்து சேஸ் பண்ணும்போது முதல் பால்ல இருந்தே அக்ரெசிவா ப்ளே பண்ணும். அந்த மாதிரியான டைம்ல மிஸ் ஷாட் ஆகி அவுட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் அங்கே நடந்திருக்கு. ஸோ இந்த போட்டிலையும் ஒரு 220 230க்கு மேலே அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக செகண்டா பவுல் பண்ணக்கூடிய டீம்ல இருக்கிற பவுலர்ஸை சூஸ் பண்ணணும். அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அகைன் நான் சொல்ல விரும்புறது 3 மேட்சோடைய சாம்பிள் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 10 மேட்சஸ் இருந்தால் தான் அந்த கிரவுண்டோடைய கண்டிஷன் பற்றி நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரிய வரும். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் பிட்ச் கண்டிஷனை பார்த்து கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 110 இருக்கு. ஆவரேஜாக பார்க்கும்போது 64 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 170 ப்ளஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் பார்க்கும்போது டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 64% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 32%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து வெறும் 5% ஆஃப் ரன்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஓப்பனர்ஸ் இங்க வந்து சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் வந்து 55 இருக்கு. ஆவரேஜா 40 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓப்பனர்ஸும் சேர்ந்து. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இங்க மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தா அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 50% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 38% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னாலும் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் நல்லா இருக்கு. ஸோ இந்த ஸ்டாட்ஸை வச்சு பார்க்கும்போது நீங்க சில ஜிஎல் டீம்ஸ்ல பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல, அதாவது செகண்டா பேட் பண்ணக்கூடிய டீம்ல இருக்கிற மிடில் ஆர்டர் பேட்டர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ டிசி டீம் எடுத்துட்டீங்கன்னா ட்ரிசன் ஸ்டப்ஸ் இருக்காரு, டேவிட் மில்லர், இந்த மாதிரியான பிளேயர்ஸை பார்த்து வைங்க. பஞ்சாப் டீம்ல பார்த்தீங்கன்னா நேஹல் வதேரா, அதுக்கப்புறம் சஷாங்க் சிங், இவங்கள வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சில ஜிஎல் டீம்ஸ்ல வந்து எடுத்து வைங்க. முக்கியமா வந்து சஷாங்க் சிங் வந்து நீங்க பிக் பண்ணுங்க. இந்த டே கேம்ஸ்லாம் வந்து பவுலிங்கும் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் பேஸ் வர்சஸ் ஸ்பின் ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் bowlers அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமா இருக்கு. 65% ஆஃப் ஓவர்ஸ் அவங்க பவுல் பண்ணியிருக்காங்க. 35% ஆஃப் ஓவர் ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் bowlers 25 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இதுல இன்னிங்ஸ் வைஸ் பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அதிகமா எடுத்திருக்காங்க. 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் பார்க்கும்போது 8 விக்கெட்ஸ் டோட்டலாக எடுத்திருக்காங்க. ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே ஈக்குவலாக எடுத்திருக்காங்க. எந்தெந்த போட்டிகள்லாம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 220 240 ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அந்த போட்டியில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செகண்டாக பவுல் பண்ணக்கூடிய டீமில் இருக்கிற பவுலர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். குறிப்பாக ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் டிசி டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். டிசி டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 6 மேட்ச்ல 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 6 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 6th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் மைனஸ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீம் இருக்கிற 47 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். கேஎல் ராகுல், பத்தும் நிஷன்கான், நிதிஷ் ராணா, சமீர் ரிஸ்வி, அக்சர் பட்டேல், ட்ரிசன் ஸ்டப்ஸ், டேவிட் மில்லர், அசுதோஷ் சர்மா, குல்தீப் யாதவ், லுங்கி இங்கடி, நடராஜன் அண்ட் முகேஷ் குமார். அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல முகேஷ் குமார், லுங்கி இங்கடி, நிதிஷ் ராணா. மிடில் ஓவர்ஸ்ல அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், நடராஜன், நிதிஷ் ராணா. டெத் ஓவர்ஸ்ல லுங்கி இங்கடி, நடராஜன் அண்ட் முகேஷ் குமார். டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா லுங்கி இங்கடி அப்படின்னா நடராஜன், இந்த ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் வந்து 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் நடராஜன் தான் பவுல் பண்ணியிருந்தாரு. பட் விக்கெட் தான் எடுக்கல. நெக்ஸ்ட் டிசி டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஎல் ராகுல் 8 விக்கெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. பஞ்சாப் டீம் இருக்கிற 32 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 36 ஆவரேஜும் இருக்கு. பெஸ்டா ஒரு செஞ்சுரி மடிச்சிருக்காரு இந்த கிரவுண்ட்ல. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா ஃபாஸ்ட் bowlersக்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு.
பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஹர்ஷதீப் சிங் அவருடைய பால்ல 2 முறையும் யான்சன் அண்ட் சஹல் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஒரு முறையும் அவுட் ஆயிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் பத்தும் நிஷன்கா இந்த கிரவுண்ட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் வந்து டோட்டலாக 85 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த சீசனில் தான் ப்ளே பண்ணியிருந்தாரு அந்த 2 மேட்சுமே. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்பு கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மெயினாக லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் சஹல் அண்ட் ஹர்ஷதீப் சிங் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் நிதிஷ் ராணா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வின்னிங் ரெக்கார்ட் பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஆவரேஜ் சுமாராக தான் இருக்கு. பஞ்சாப் டீமுக்கு அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 63 ரன்ஸும் இந்த கிரவுண்ட்ல 51 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்கு. பஞ்சாப் டீமுக்கு 5 இன்னிங்ஸ்ல 2 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்டும் இருக்கு. இவர் வந்து இந்த போட்டியிலும் ஒருவேளை ரஷிக் வந்து ப்ளே பண்ணலை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து 6th பவுலராக யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச்ல அதாவது எஸ்ஆர்எஸ் டீமுக்கு ப்ளே பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அந்த டீமில் அதிகமாக இருந்தாங்க. டாப் 3 பிளேயர்ஸும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். அதனால தான் இவரை ஒரு ஆஃப் ஸ்பின்னரை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னாலும் பஞ்சாப் டீமில் கூப்பர் கெனோலி ஆகட்டும், அதுக்கப்புறம் பிரியன் ஷாரியா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அதனால மறுபடியும் பவர் பிளே ஓவர்ஸில் இவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது டே கேமாகவும் இருக்கிறதால ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும். அப்படி இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். மேட்சப்ஸில் பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் யுஸ்வேந்திர சஹல் அவருடைய பால்ல 6 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டாய்னிஸோடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. கடைசியா யான்சன் அண்ட் ஹர்ஷதீப் சிங் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல யான்சன் உடைய பால்ல ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100 கீழே தான் இருக்கு. நெக்ஸ்ட் சமீர் ரிஸ்வி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் பேட்டிங் ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கிரவுண்ட்ல அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 90 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த சீசன்ல தான் சேஸ் பண்ணும்போது அடிச்சிருந்தாரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா விஜயகுமார் அவருடைய பால்ல அவுட் ஆயிருக்காரு. 2 பால் ஃபேஸ் பண்ணி ரன் எதுவும் எடுக்காம அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் அக்சர் பட்டேல் பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் புவரா இருக்கு. ஆவரேஜ் வந்து 11.5 தான் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 66 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பஞ்சாப் டீமுக்கு 9 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 31 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 27 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட்ஸ் மட்டும் நல்லா இருக்கு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸும் பார்த்தீங்கன்னா இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல யுஸ்வேந்திர சஹல் அவருடைய பால்ல அதிகபட்சமாக 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் யான்சன் அண்ட் விஜயகுமார் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல யான்சனுடைய பால்ல ஸ்ட்ரைக் ரேட் 100க்கு கீழே இருக்கு. நெக்ஸ்ட் ட்ரிசன் ஸ்டப்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. இந்த கிரவுண்ட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 57 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இவருடைய இன்னிங்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது விட செகண்டா பேட் பண்ணும்போது தான் ஆவரேஜ் ஆகட்டும் ஸ்ட்ரைக் ரேட் ஆகட்டும் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணும்போது பேட்டிங்க்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரியான கண்டிஷன்ல கண்டிப்பா நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். மேட்சப்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பவுலிங் டைப்பு கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. குறிப்பா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ஹர்ஷதீப் சிங் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் டேவிட் மில்லர் பஞ்சாப் டீமுக்கு இதுவரை சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 6 மேட்சஸ்ல பேட் பண்ணி 68 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 64 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல சானமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல யுஸ்வேந்திர சஹல் அவருடைய பால்ல 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஹர்ஷதீப் சிங் ஸ்டாய்னிஸ் அண்ட் யான்சன் இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னாலும் யான்சனுடைய பால்ல ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100க்கு கீழே தான் இருக்கு டேவிட் மில்லருக்கு. நெக்ஸ்ட் அசுதோஷ் சர்மா வென்யூ ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்கு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பஞ்சாப் டீமுடைய நிறைய பவுலர்ஸ் இவர் ஃபேஸ் பண்ணல. சஹலுடைய பால்ல மட்டும் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. 6 பால்ஸ்ல 9 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் குல்தீப் யாதவ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் 2 தடவை ஸ்டாட்ஸ்மே நல்லா இருக்கு. பஞ்சாப் டீமுக்கு 10 இன்னிங்ஸ்ல 12 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட் 23 இன்னிங்ஸ்ல 21 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா லுங்கி இங்கிடி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. 2 மேட்ச் பிளே பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச்ல 3 விக்கெட்டும் இன்னொரு மேட்ச்ல 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. பஞ்சாப் டீமுக்கு இந்த கிரவுண்ட்ல 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த போட்டியில டிசி டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம டீம்ல இருப்பாரு. நெக்ஸ்ட் நடராஜன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. குறிப்பா இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா பெஸ்டா ஒரு மேட்ச்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. கடைசியா முகேஷ் குமார் இவர் பார்க்கும்போது
பஞ்சாப் டீம் இருக்கிறா 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 17 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 18 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பட் எக்கனாமி ரேட் வந்து புவராக தான் இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா என்னதான் அதிக ரன்கள் கன்சிட் பண்ணாலும் சில அதாவது பிச் கண்டிஷன் அவருக்கு ஃபேவரபுளாக இருக்குது. வேரியேஷன் யூஸ் பண்ணி பவுல் பண்ணும்போது நிறையா டைம் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததா பஞ்சாப் கிங்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். பஞ்சாப் டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 6 மேட்ச்ல 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் ரெயின்னால கேன்சல் ஆயிருக்கு. இந்த சீசன்ல இதுவரை தோக்காத ஒரே டீமா இருக்காங்க பஞ்சாப் டீம். அந்த அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. மோஸ்ட்லி பார்த்தோம்னா அவங்களுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அதுதான் எக்ஸப்ஷனலா இருந்திருக்கு. பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு தான் இருந்திருக்கு இந்த சீசன்ல. நெக்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். Priyan Sharia, Prabhsimran Singh, Cooper Canoli, Shreyas Iyer, Nehal Vadera, Shashank Singh, Marcus Stoinis, Marco Jansen, Zahivir Bartlett, Vijay Kumar, Arshdeep Singh and Yuzvendra Chahal. Next bowling phase breakdown வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல அர்ஷதீப் சிங், ஜஹிவீர் பார்லட், மார்க்கோ யான்சன். மிடில் ஓவர்ஸ்ல யுஸ்வேந்திர சஹல், விஜய் குமார், மார்க்கோ யான்சன், ஜஹிவீர் பார்லட். டெத் ஓவர்ஸ்ல அர்ஷதீப் சிங், விஜய் குமார் அண்ட் மார்க்கோ யான்சன். இதில் பார்த்தோம்னா அர்ஷதீப் சிங் அப்படி இல்லைன்னா வந்து விஜய் குமார், இந்த 2 பேர்ல ஒருத்தவங்க 2 ஓவர் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பஞ்சாப் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரியன் ஷாரியா டெல்லி டீமுக்கு ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 6 ரன்னுக்கு அவுட் ஆயிருக்காரு. மேட்சப்ஸில் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா நிதிஷ் ராணா அவருடைய பாலில் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. 6 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 9 ரன்ஸ் அடிச்சு ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல நிதிஷ் ராணாவை லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த போட்டியிலும் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் பிரப்சிம்ரன் சிங் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. டிசி டீமுக்கு இதே கிரவுண்டில் ஒரு மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், நடராஜன் அண்ட் முகேஷ் குமார் இந்த 4 பேர்த்துடைய பாலும் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதில் அக்சர் பட்டேலுடைய பால்ல ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100 கீழே இருக்கு. அதுக்கப்புறம் முகேஷ் குமாரோடைய பால் பார்த்தோம்னா 5 பால் ஃபேஸ் பண்ணி 1 ரன் அடிச்சு அதிலே ஒரு தடவை அவுட்டும் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் கூப்பர் கனோலி மேட்சப்ஸில் பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்பை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பேட்டிங் டைப் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 ஸ்டார்ட்ஸும் நல்லா இருக்கு. டிசி டீமுக்கு ஆவரேஜ் 50யும் இந்த கிரவுண்டில் 32ம் இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 93 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் குல்தீப் யாதவ் அவருடைய பால்ல அதிகபட்சமாக 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல், நடராஜன் அண்ட் இங்கிடி இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதில் இங்கிடியோட பால்ல பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் 100 கீழே இருக்கு. நெக்ஸ்ட் நேஹல் வதேரா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்பை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் முகேஷ் குமார் அவருடைய பால்ல ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் சஷாங்க் சிங் டிசி டீமுக்கு 3 மேட்சஸ்ல பேட் பண்ணி 21 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் சுமார் தான். மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மெயினாக ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்கு. இந்த போட்டியில் பார்த்தோம்னா கண்டிப்பாக இவராகட்டும் அதுக்கப்புறம் நேஹல் வதேரா இந்த 2 பேர்த்துல ஒருத்தவங்களை நீங்கள் ஜிஎல்ல ஒரு சில டீம்ஸில் மட்டும் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பேட்டிங் ஸ்டாட்ஸ், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்கு. பவுலிங்கில் டிசி டீமுக்கு 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்பை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங் மேட்சப் சுமார் தான். பிளேயர் மேட்சப்ஸில் பார்க்கும்போது அக்சர் பட்டேல் அவருடைய பால்ல ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. 4 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் 100 கீழே இருக்கு. இந்த போட்டியில் ஒருவேளை மிடில் ஓவர்ஸில் வரக்கூடிய சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படிங்கும் போது அக்சர் பட்டேலுடைய பால்ல ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா குல்தீப் யாதவ், முகேஷ் குமார் அண்ட் நடராஜன் இந்த 3 பேர்த்துடைய பால்லையும் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து நடராஜனுடைய பால்ல 100 கீழே இருக்கு. நெக்ஸ்ட் மார்க்கோ யான்சன் பேட்டிங் ஸ்டாட் சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. பவுலிங்ல பார்க்கும்போது 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஜஹிவீர் பார்லட் இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளா இல்ல. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு சுமார் தான். நெக்ஸ்ட் விஜய் குமார் இவர் டிசி டீமுக்கு ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கும் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா ஹர்ஷதீப் சிங் இவர் பார்த்தீங்கன்னா டிசி டீமுக்கு 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. மேட்சப்ஸ் இவருக்கும் சுமார் தான்.
கடைசியா யுஸ்வேந்திர சஹல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், ரெண்டு தர ஸ்டாட்ஸ்மே நல்லா இருக்கு. டிசி டீமுக்கு 20 இன்னிங்ஸ்ல 23 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்ட்ல 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா டிசி டீம்ல கூடிய நிறைய பேட்டர்ஸை நிறைய முறை அவுட்டும் பண்ணியிருக்காரு. இது டே கேமா இருக்கிறதால கண்டிப்பா இவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பிச் கண்டிஷன் ட்ரையா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல கேப்னா கூட சூஸ் பண்ணலாம். அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா பஞ்சாப் டீம் அவங்க தான் ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸா இருக்காங்க. அதுவும் குறிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல ப்ளே பண்றாங்க. அப்படிங்கும்போது அவங்க தான் வந்து ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸ். டிசி டீம் இந்த போட்டியில வின் பண்ணும் அப்படின்னா அகெயின் ஒரு ஸ்லோவிஷ் விக்கெட் வந்து அவங்க கொண்டு வரணும். அப்பதான் வந்து அவங்களுடைய பவுலிங் டைப்புக்கு அது சூட்டபிளா இருக்கும். ஏன்னா ரெண்டு டீமுடைய பேட்டிங் யூனிட்டை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா டிசி டீமை விட பஞ்சாப் டீம் தான் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்காங்க. அவங்களுக்கு இவங்க வந்து மேட்ச் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஸ்லோ விக்கெட்ல ப்ளே பண்ணாங்க அப்படிங்கும்போது டிசிக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு. அது ஃபைனல் பிச் கண்டிஷனை வச்சு தான் ஃபைனலைஸ் பண்ண முடியும். கீப்பர் செக்ஷன்ல கேஎல் ராகுல் அண்ட் பிரப்சிம்ரன் சிங். இந்த கேட்டகரியில கேஎல் ராகுல் மஸ்ட் பிக்கா இருக்காரு. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா இருந்தாலும் சரி, ஸ்லோவிஷ் ட்ராக்கா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம டீம்ல இருக்கணும். பிரப்சிம்ரன் சிங் எடுத்துட்டீங்கன்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது மட்டும் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸ்லோவிஷ் ட்ராக் அப்படிங்கும்போது டிசி டீமுடைய ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆகலாம். மெயினா அக்சர் பட்டேல் அவருடைய பால்ல ஸ்ட்ரகிள் ஆகலாம். பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல் போல இவரும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா இருந்தாலும் இல்ல ஸ்லோவிஷ் ட்ராக்கா இருந்தாலும் அதுக்கு சூட்டபிளா இருப்பாரு. மற்ற ஆப்ஷன் பஞ்சாப் டீம்ல பிரியன் ஷாரியா இருக்காரு. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது மட்டும் ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. டெல்லி டீம்ல நிதிஷ் ராணா, பத்தும் நிஷன்கா அண்ட் ட்ரிசன் ஸ்டப்ஸ் இருக்காங்க. ட்ரிசன் ஸ்டப்ஸை டிசி டீம் சேஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது அவரை நீங்க பிக் பண்ணலாம். நிதிஷ் ராணா எடுத்துட்டீங்கன்னா இந்த போட்டியிலும் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்திலுமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணுங்க. ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா அக்சர் பட்டேல் மஸ்ட் பிக்கா இருக்காரு டே கேம் அப்படிங்கிறதால. இது போக மற்ற ஆப்ஷன் கூப்பர் கெனோலி, மார்க்கோ யான்சன் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் இருக்காங்க. கூப்பர் கெனோலி பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்கு. அதனால தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணல. ஃபைனல் பிச் கண்டிஷனை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது மார்க்கோ யான்சனை பிக் பண்ணலாம். ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய நிறைய பேட்டர்ஸ்க்கு எதிராக மேட்ச் அப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு. மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் ரொம்ப லோவா களம் இறங்குறாரு. அந்த அளவுக்கு பெருசா இந்த சீசன்ல வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தல. லாஸ்ட் மேட்ச்ல பேட்டிங் பண்ண சான்ஸ் கிடைச்சும் அந்த அளவுக்கு பெருசா அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ கிராண்ட் லீக்ல மட்டும் ட்ரை பண்ணலாம். பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்கன்னா. பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா இங்கிடி, குல்தீப் யாதவ், சாஹல் அண்ட் ஹர்ஷதீப் சிங் இருக்காங்க. இதுல இங்கிடி ஆகட்டும், குல்தீப் அண்ட் சாஹல் 3 பேருமே மஸ்ட் பிக்கா இருக்காங்க. ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க பஞ்சாப் டீம் அப்படிங்கும்போது மட்டும் இவரை நீங்க பிக் பண்ணலாம். இது போக மற்ற ஆப்ஷன் நடராஜன், விஜயகுமார் அண்ட் முகேஷ் குமார் இருக்காங்க. முகேஷ் குமார் லாஸ்ட் மேட்ச்ல இதே டே கேம்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ்ல 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. நடராஜன் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணாலும் அந்த அளவுக்கு பெருசா இந்த சீசன்ல விக்கெட்ஸ் எடுக்கல. இருந்தாலும் கிராண்ட் லீக்ல இவரை நீங்க கன்சிடர் பண்ணலாம். பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது விஜயகுமார் அவரை நீங்க ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம். டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்ல கேஎல் ராகுல், ஸ்ரேயாஸ் ஐயர், அக்சர் பட்டேல் அண்ட் யுஸ்வேந்திர சஹல் இருக்காங்க. இந்த 4 பேர்த்துல சேஃப் பிக் யார் அப்படின்னு பார்க்கும்போது கேஎல் ராகுல் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் தான். விக்கெட் ட்ரையா இருக்கு அப்படிங்கும்போது மட்டும் அக்சர் பட்டேல் அண்ட் சஹலை நீங்க பிக் பண்ணலாம். அக்சர் பட்டேல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்லாம் செகண்ட் டவுன் கிளம்ப இறங்கிட்டு வந்தாரு. இந்த சீசன்ல அவரு வந்து டீ ப்ரமோட் பண்ணிக்கிறாரு. ஸோ அவருடைய ஃபேண்டசி வேல்யூ கம்மியாகுது. பட் இருந்தாலும் ஒரு ஆப்ஷனா இவரை நீங்க கன்சிடர் பண்ணலாம். பிச் கண்டிஷனை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராம்ல நான் அப்டேட் பண்றேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.